எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஆரோக்கியமான மனதுடன் ஆரோக்கியமான உடல் ரொம்ப அவசியம். ஆரோக்கியமான மனதினை எப்படி பேணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, காலையில் நீங்கள் விரைவில் துயிலெழுந்து யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகளை முடித்துவிட்டு நீங்கள் கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 2லிருந்து 5 நிமிடம் தியானம் செய்யும் பொழுது மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். இதை ஆரம்பத்தில் செய்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகும், பழகிடும். இந்த விடயமும் தொடர்ந்து செய்யும் பொழுது அது பழக்கத்திற்கு வரும். பழக்கம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு அன்றாட வாழ்வில் சில எரிச்சலாகவும் சிக்கலான மனநிலையும் இருக்கும் பொழுது காலையில் எழுந்து இது போன்ற தியானங்களையும் பயிற்சிகளையும் செய்யும் பொழுது உங்களுக்கு அன்றாட பணிகளை திட்டமிடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் தெளிவு ஏற்படும். தெளிவுடன் நாம் இருக்கும் பொழுது எந்த விடயங்களையும் நாம் சுலபமாக செய்து முடிக்க முடியும். மேலும் காலையில் நாம் எழும் பொழுது என்னென்ன விடயங்களெல்லாம் நம் மனதினை கடினப்படுத்துகின்றன, அதை எப்படி நாம் தீர்ப்பது போன்ற விடயங்களுக்கான தீர்ப்பினையும் நாம் எளிதில் காண்போம். இல்லை தியானம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் எழுந்துச்சு ஒரு நடைபயிற்சியை மேற்கொள்ளலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதேனும் கோவிலோ அல்லது உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு நீங்கள் செல்லலாம். அங்கு சென்று உங்களுக்கு பிடித்த கடவுளை உங்களுக்கு பிடித்த முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், வழிபாடு செய்யலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போய் இதை செய்யும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நடந்து போகும்பொழுது உங்கள் பாதையில் வரக்கூடிய சிறிய சிறிய பறவைகளை பார்க்கலாம். தட்டான்கள் பறந்து வருவதை பார்க்கலாம். அழகான பட்டாம்பூச்சிகள் உங்கள் முன்கள் சிறகடித்து போவதை நீங்கள் பார்க்க முடியும். இயற்கையாகவே காலை அப்படின்ற வேலை பார்த்திங்கன்னா மிக அழகான சூழ்நிலையில் நம்முடைய இருக்கும். நேரமாக வாகனங்கள் இடையூறு அதிகமாக இருக்கும். எனவே காலையில் நாம் இது போன்ற விடயங்களை செய்யும் பொழுது மனதிற்கும் உடலுக்கும் மிகவும் ஆரோக்கியமான சூழ்நிலை ஆரோக்கியமான உடலுடன் ஆரோக்கியமான மனது இணையும் பொழுது ஆரோக்கியமான வாழ்வு பிறக்கும். எல்லோரும் உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.